மேலும் நபியே, நம் வசனங்கள் பற்றி குறை கூறிக்கொண்டிருப்போரை நீர் கண்டால் அவர்கள் அதனை விட்டு வேறு பேச்சில் ஈடுபடும் வரை நீர் அவர்களை விட்டு ஒதுங்கிவிடும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மேலும் நபியே, நம் வசனங்கள் பற்றி குறை கூறிக்கொண்டிருப்போரை நீர் கண்டால். அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை வச்சு கேலி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த இடத்துல குறை அப்படிங்கிற இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹூஸ், யஹூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஹூஸுங்கிற அந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதனை விட்டு வேறு பேச்சில் ஈடுபடும் வரை நீர் அவர்களை விட்டு ஒதுங்கிவிடும் அப்படிங்கிற இதே ஆர்டரு 9வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வருது. அவர்களிடம் நீர் கேட்பீராயின் உடனே அவர்கள் கூறுகிறவர், நாங்கள் நகைச்சுவையாகவும் விளையாட்டாகவும் தான் பேசிக்கொண்டிருந்தோம். அவர்களிடம் நீர் கூறும், அல்லாஹ்வையும் அவனுடைய வசனங்களையும் அவனுடைய தூதரையும் தான் நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்க வேண்டுமா? இந்த காஃபிர்கள்ட்ட போய் கேட்கும்போது, ஏன்டா இப்படி அல்லாஹ்வுடைய வசனங்களை வச்சு இது கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் நகைச்சுவைக்காக பண்ணோம், நாங்கள் ஒரு விளையாட்டுக்காக பண்ணோம், நாங்கள் சீரியஸாக பண்ணல அப்படிங்கிறோம். இது விளையாடுறதுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் தான் கிடைச்சதா? அதுதான் அல்லாஹ் கேட்குறான். அப்போது அந்த மாதிரி பேச்சு பேசக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை கிண்டல் பண்ணுறாங்க, புரியுதா? அப்போ அதை கேலி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு ஹூஸ், அந்த ஹூஸுங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ட்ரோல்னு வச்சுங்க. ட்ரோல் பண்ணுறது. இன்றைக்கி ட்ரெண்டுக்கு என்ன ட்ரோல் பண்ணுறது, என்ன கலாய்க்கு பண்ணுறது. உதாரணத்துக்கு மேராஜுடைய பயணத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? அவர் வானத்துக்கு போனது உண்மை தாங்குது. அப்போது அந்த வசனத்தை வச்சு எப்படியே வானத்துக்கு போகிறது. இப்போ சமீபத்தில் ஒரு சர்ச்சையாச்சு. ஒரு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர்ன்ட்டு அவர் என்ன சொன்னார்? அவங்க மத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அனுமார் வானத்தில் பறந்தார், மலையை தூக்கிட்டு பறந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. முதலில் விண்வெளிக்கு போனது ஆம்ஸ்டாங் கிடையாது, அனுமார் தான் போனாருன்றான். சரி, ஓகே, இவர் சொல்கிறாரு, சரி ஓகே, அவர் மதத்தில் எழுதப்பட்டிருக்குது, அது அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். இதை முஸ்லீம்கள் ட்ரோல் பண்ணுறாங்க. முஸ்லீம்களும் என்ன பண்ணுறது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் பேசலாமான்னு. ஏண்டா அங்கே மட்டுமாவா அப்படி இருக்குது? இங்கே இருக்குது இல்லை, வானத்தில் மேராஜ் போனது, அதுவும் ஒரு நைட்டில் போயிட்டு வந்தது இருக்குல்ல, இது அதை விட பெரிய ட்ராவலு என்ன. அப்போ இந்த ட்ராவலுக்கு நீ என்ன சொல்லுவ? அவன் அதையும் சேர்த்து தான் கலாய்ப்பான், புரியுதா? நாத்திகன் அதாவது அவங்க எல்லாத்தையுமே கலாய்ப்பான். என்ன வானத்துக்கு போனீங்க. இப்போ குர்ஆனில் கலாய்க்கிறது ஏகப்பட்ட இடம் இருக்குது. எப்படி வானத்துக்கு போனீங்க? ஒரே நாளில் நெருப்பு, அது நரக நெருப்பை பார்த்தேன், அதுக்குள்ளே ஒரு மரம் இருக்குது அப்படின்னு ரசூலா சொல்கிறேன். நெருப்புக்குள்ளே ஒரு மரம் இருக்குது. ஆமாம், மரம் இருக்குது, அல்லாஹ் சொல்கிறான், இருக்குங்கிறான். போய் பார்த்தா தான் தெரியும், அதில் நெருப்பில் கருகும்போது தெரியும் மரம் இருக்கான்ட்டு. என்ன அதுவும் என்ன சொல்கிறாங்க? மேரேஜ் போகும்போது மூசா நபியை நான் பார்த்தேங்கிறேன். நானும் மூசா நபியும் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். எப்போ? எந்த மூசா? 3000 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தானாங்க இல்லையா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கிட்ட பேசி தான் தொழுகை இப்போ இன்றைக்கி 5 நேரம் ஆகிருக்குன்னு யார் காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி மசூரா பண்ணி 50 நேர தொழுகையை 5 நேரமாக சுருக்கியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் எப்படி இருக்குது? கேட்டால் என்ன சொல்கிறது? இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? ட்ரோல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? புரியுதா என்ன? இப்போ இது ட்ரோல் பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதை ஏன் ட்ரோல் பண்ணுறீங்க? உங்களுக்கு முதல்ல தெரியுமா என்னுடைய பவர் தெரியுமா? புரியுதா? என்னுடைய பவர் தெரியுமா? இதே 100 வருஷத்துக்கு முன்னாடி சேட்டலைட்டுன்னா என்னன்னே மக்களுக்கு தெரியாது. மனிதன் ஒரு 500 அடி மேலே பறந்தான் அப்படின்னு சொன்னாலே எவனும் நம்ப மாட்டான். இன்றைக்கி 30,000 ஃபீட்டில் ஃப்ளைட்டு பறக்குது. இன்றைக்கி எல்லார்ட்டையும் மனுஷன் 30,000 அடிக்கு மேலே போக முடியும் அப்படின்னு கேட்டால் ஒரு விவசாயி கூட என்ன சொல்லுவார்? ஆமாப்பா, நானே அண்ணாந்து பார்த்தேன், மேலே ஒரு ஃப்ளைட்டு போயிட்டு இருந்துச்சும்மா. அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு டெக்னாலஜி இல்லையா? சரியா? 100 இப்போ வானம் பூமியை படைச்சவனால் அந்த வேலைகளை செய்ய முடியுமா? முடியாது. அப்போ வானம் எப்படி உருவாச்சு ஒன்றால் பதில் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. சூரியன் எப்படி உருவாச்சின்னு பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை எப்போவுமே இது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இதை ட்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ட்ரோல் பண்ணோம்னா நாம் தான் ட்ரோல் ஆகும். அல்லாஹ் அதுதான் என்ன சொல்கிறான்?
இந்த கூட்டத்தோடு நீங்கள் உட்காராதீங்க, நம்முடைய வசனங்கள் பற்றி குறை கூறி கொண்டு இருப்பவர்களை அவங்களோட உட்காராதீங்க அப்படின்னு சொல்கிறான்.